ஹாய் எவ்ரிவன், வணக்கம். எல்லோரும் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் கேட்டதை வச்சு இந்த தடவை வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஈஸியாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நாட் ஒன்லி 5 மார்க், 2 மார்க் அண்ட் 3 மார்க்கும் சொல்ல போகிறேன். அண்டு எந்தெந்த கான்செப்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஏன்னா வந்து நம்ம கொஷினாக பார்த்தா தான் செக் வச்சிடுறாங்களே. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படி கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப மேக்ஸ்லாம் எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம். ஈக்குவேஷன் அந்த ப்ளஸ்ஸு மைனஸு வாட் எவர் இட் இஸ் எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம். ஸோ அப்போ நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும் இல்லையா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பாருங்க, இப்போ 11th சாப்டர்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக கேட்குறாங்க. அந்த கே வேல்யூ ஃபைன் பண்ணுறது, அப்புறம் அந்த சக்ஸஸ் ரேஷியோ வச்சு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 11.5ல் கொஷின் நம்பர் 2ம் 7th கொஷினும் அதிகமாக கேட்குறாங்க. அதே மாதிரி 12th கொஷின்னா ட்ரூத் டேபிள் அதிகமாக கேட்குறாங்க. அந்த கொஷின் நம்பர் 12.2ல் 6 and 7 ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த யூனிட்டில் எந்தெந்த கான்செப்ட் அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிறதே நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதே நான் இந்த பிடிஎஃப்பில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அண்ட் நாட் ஒன்லி 5 மார்க்கு, 2 மார்க்கு 3 மார்க்குமே தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து 5 மார்க்கு. ஒவ்வொரு இயர் வைஸ் 2023 என்னென்ன கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 41 வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அது என்ன எக்ஸசைஸ் ஆர் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். 2.34 எக்ஸாம்பிள். அதே மாதிரி பியில் வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 10th யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. 10.5 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இயர் வைஸ் வந்து அனலைஸ் கொடுத்துருக்கேன். லைக் எந்தெந்த இயரில் என்னென்ன கொஷின்ஸு 5 மார்க்கில் ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஓகே இன்னும் இந்த எக்ஸசைஸ்லேருந்து அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏன்னா இந்த கொஷின் அதிகமாக எக்ஸாமில் கேட்குறாங்க, இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி தான் 3 மார்க்குமே வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், 25 எக்ஸ்பெக்டட் 3 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டண்டான 3 மார்க் கொஷின் நான் கொஷினாக கொடுத்தா அவங்க எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் கான்செப்டாகவும் கொடுத்துருக்கேன், கொஷினையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1னாவே அதில் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடும், அப்புறம் அந்த ரேங்க் ஆஃப் ரோ ரெடக்ஷன் மெத்தட், அப்புறம் மைனர் மெத்தட் 2 மார்க்கில் இன்க்ளூட் பண்ணிக்கேன். ஏன்னா அது 2 மார்க்கில் தான் அதிகமாக கேட்குறாங்க. ரோ ரெடக்ஷன் மெத்தடில் வந்து ரேங்க் ஃபைன் பண்ணுறது பாருங்கள், ரிப்பீட்டட் 2022 2024 ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதே மாதிரி மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் 2023 2025 ரிப்பீட்டடாக வந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க, எக்ஸசைஸ் 1.1ல் 1.3ல் ஃபஸ்ட்டு கொஷின், 1.2ல் செகண்ட் கொஷின். ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒரு கம்ப்ளீட்டாக வந்து இந்த கைடில் வந்து இதே மாதிரி 2 மார்க்கு. அதே மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் அதிகமாக கேட்குறாங்க. இப்போ 3 மார்க்னா 6th யூனிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் 6.9 அதிகமாக கேட்குறாங்க. அதே மாதிரி கிரியேட்டிவ் கொஷின் எக்ஸசைஸ் 6.2 அதை பேஸ் பண்ணின கிரியேட்டிவ் கொஷின் நிறைய கேட்குறாங்க. 6.3ல் இந்த கொஷின் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக, இது எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு அனலைசேஷன் பாஸ்ட் 5 இயர்ஸில் நடந்த 10 பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர், பப்ளிக் எக்ஸாம் மற்றும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமை கலெக்ட் பண்ணி 2020லேருந்து 2025 வரைக்கும் நடந்த எல்லா கொஷின் பேப்பரையும் கலெக்ட் பண்ணி இயர் வைஸ் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்தெந்த கான்செப்ட்லேருந்து அதிகமாக கொஷின் கேட்குறாங்க, 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்குன்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். இப்போ யூனிட் 1னா நீங்கள் இந்த கான்செப்ட் படித்தா போதும், யூனிட் 2னா நீங்கள் இந்த கான்செப்ட் படித்தா போதும், யூனிட் 3னா நீங்கள் இந்த கான்செப்ட் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ். இது போக 100 எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ், 100 இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், 2 மார்க்கில் 25, 3 மார்க்கில் 25, 5 மார்க்கில் 50 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த அனலைசேஷன் பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கடைசியில் வந்து நான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸையுமே வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். சொன்ன மாதிரி வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸு. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸை ப்ரீவியஸ் இயர் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி நான் எடுக்கப்பட்ட ஒரு பிடிஎஃப் தான் இது. 40 பேஜஸ் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும். அப்போ கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களால் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, யூனிட் 1னா இந்த டாபிக் தான், யூனிட் 2னா இந்த டாபிக் தான் இம்பார்ட்டன்ட், யூனிட் 3னா இந்த டாபிக் தான், 2 மார்க்கில் இதான் இம்பார்ட்டன்ட், 3 மார்க்கில் இதான் இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கில் இதான் இம்பார்ட்டன்ட். டாபிக் மட்டும் இல்லாமல் அது எந்த எக்ஸசைஸில் இருக்குது, எந்த எக்ஸாம்பிளில் இருக்குது அப்படிங்கிற ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியாக அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த பிடிஎஃப் உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் வாங்குறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். 149 ரூபா தான் இந்த பிடிஎஃப். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து QR கோடு காமிக்கும். ஸோ அதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிவிட்டு அங்கேயே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் நேம் கேட்கும். ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் ஆயிரும். ஸ்க்ரீன்ஷாட்டும் சென்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் கேட்கலாம், என்ன சார் பிடிஎஃப் வந்து சேல் பண்ணுறீங்கன்னு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னோட எந்த வீடியோ பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் வராது, ஏன்னா என்னோடய சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடையாது. ஸோ எனக்கு எந்த ஒரு இன்கம்மே கிடையாது.
கிடையாது. பட் ஸ்டில் உங்களுக்கு நான் இந்த இயர் ஃபுல்லாகவே நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் மாதிரி எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். பட் இது வரைக்கும் நான் எதுவும் சேல் பண்ணதில்லை. பட் நான் லாஸ்ட்டாக ஃபிசிக்ஸுக்கும் இப்போ ஃபிசிக்ஸுக்கே உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன எல்லாமே வந்துருந்துச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் மேக்ஸுக்கும் இப்போ நான் இந்த அனலைசேஷன் பிடிஎஃப் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இது நான் சேல் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் இப்போதைக்கு என்கிட்ட எந்த இன்கமும் கிடையாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் லோ ப்ரைஸ் 149 rupees மட்டும் வச்சு நான் சேல் பண்ணுறேன். மற்றபடி எனக்கு பிடிஎஃப் சேல் பண்ணணும் அப்படிங்கிறது இன்டென்ஷன் கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் இயர் 11th படிக்கையிலே சரி, நீங்கள் 10th படிக்கையிலாம் நான் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னாலும் சரி, இந்த பிடிஎஃபை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் எனக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் சேல் பண்ணுறேன். பட் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் இப்போ இந்த வீடியோவிலே சொல்கிறேன். 5 mark கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அந்த கம்ப்ளீட் அனலைசேஷன் லைக் இப்போ எல்லாமே கொடுத்துருப்பேன். இப்போ 8th யூனிட்னா பாருங்கள், அந்த ஆயிலர்ஸ் தியரத்தை வச்சு வரும். அந்த ஹோமோஜீனியஸ் வெரிஃபை பண்ணி அது எக்ஸசைஸ் 8.7ல் 2, 4, 5 இதுதான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கிறத நான் யூனிட் வைஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் எந்த டாப்பிக்ங்கிறத இங்கிலீஷில் கொடுத்துருந்தாலும் அது என்ன எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளுங்கிறத நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அதை வச்சு படிச்சுக்கலாம். ஸோ வேண்டவங்க வாங்கிக்கோங்க. ஓகேவா. சாப்டர் 1லேருந்து 6 வரைக்கும் சொல்லிடுறேன். தென் சாப்டர் 7 to அதாவது சாப்டர் 1 to 12 சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் நான் சொல்கிறேன். 1.3ல் ஃபஸ்ட் அண்ட் செகண்டு, 1.4ல் ஃபஸ்ட்டில் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து கிரேமர் ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1.5ல் செகண்டு தேர்டு ஃபோர்த்து, 1.6ல் செகண்டும் தேர்டும், 1.7ல் செகண்டும் தேர்டும் இந்த நாளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் 2.4ல் 7, 2.5ல் 7, 2.6ல் 1, 2, 3, 2.7ல் 5, 6, 2.8ல் 4, 5, 6. சாப்டர் 3ல் 3.1ல் 9, 3.2ல் 4, 3.3ல் 5, 3.4ல் 1, 2, 3.5ல் 5, 7 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. சாப்டர் 4ல் 4.1ல் 6, 4.2 எக்ஸசைஸில் 6 and 8, 4.3 எக்ஸசைஸில் 4, 4.4 எக்ஸசைஸில் செகண்ட் அண்ட் தேர்டு, 4.5 எக்ஸசைஸில் 5th, 6th, 7th, 8th, 9th, 10th. சாப்டர் 5ல் 5.1ல் 6, 5.2ல் 4, 8, 5.5லேருந்து கம்பல்சரி ஒன்று கேட்குறாங்க. 1லேருந்து 9 வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சாப்டர் 6ல் 6.1ல் 9, 10 கம்பல்சரி கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 6.3, 6.5 எக்ஸாம்பிள் இதில் 4லேருந்தே ஒன்று கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 6.5ல் 4, 7, 6.7 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 6.8ல் 4th கொஷின். சாப்டர் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.1 எக்ஸசைஸில் 2, 3, 6, 7, 8, 9, 10, 7.2 எக்ஸசைஸில் 6, 7, 8, 9, 10, 7.5 எக்ஸசைஸில் 8, 9, 10, 7.7 எக்ஸசைஸில் 1, 2, 3, 7.8ல் 1லேருந்து 12 வரைக்கும். சாப்டர் 8ல் எக்ஸசைஸ் 8.4ல் 2, 5, 6, 7, எக்ஸசைஸ் 8.7ல் 2, 3, 4, 5, 6 எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் சாப்டர் 9ல் எக்ஸசைஸ் 9.3ல் செகண்டில் 4th, 6th, 7th, 8th, 9th சப்டிவிஷன் வரைக்கும். 9.8 எக்ஸசைஸில் 1லேருந்து 10 வரைக்குமே இம்பார்ட்டன்ட். 9.9ல் 4, 5, 6. சாப்டர் 10ல் 10.5 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு, 4th செகண்டு, 4th, 6, 7th, 8th. அதுக்கப்புறம் வந்து 10.6 எக்ஸசைஸில் 2, 3, 4, 5, 7, 8. 10.7ல் 1 to 4, 6 to 11, 13, 14. 10.8ல் 1 to 10. சாப்டர் 11ல் 11.2ல் 2, 3, 6, 7, 11.3ல் 3 to 5, 11.5ல் 6 to 9, 12th சாப்டரில் 12.1ல் 4 to 6, 8 to 10, 12.2ல் 6 to 15 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இதில் நான் அனலைசேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த யூனிட்டாக இப்போ தியரி ஆஃப் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறீங்களா, அதில் இந்த கான்செப்ட் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ 2 மார்க்கா அந்த ஃபார்மேஷன் ஆஃப் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட். 3 மார்க்கா ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் ரூட்ஸ், இமேஜினரி ரூட்ஸ் வரையில் சால்வ் பண்ணுறது, ஃபார்மேஷன் ஆஃப் அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் கொடுத்துருக்கேன். அந்த டாபிக் எந்த எக்ஸசைஸ் ஆர் எக்ஸாம்பிளில் இருக்குங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஷுவராக அந்த பிடிஎஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.